ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்ன சொன்னால் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறது எங்களோட ஃபோனை நாங்கள் என்னென்று சிசிடிவி கேமரா மாதிரி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி ஓல்ண்டு கொடுத்து விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஸ் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். ஸோ நான் இப்போ ப்ளே ஸ்டோரில் போகிறேன். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ரிமோட் கேமரான்னு சொல்லி நான் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த இதில் வரும் பாருங்கள், ஸ்பைச்சீஸ் ரிமோட் கேமரான்னு சொல்லி வருது பாருங்கள். இந்த கேமரா தான். இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அதில் இன்டர்ஃபேஸ் எப்படி யூஸ் பண்ணுற இந்த மாதிரின்னு சொல்லி எப்படி கனெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி வரும். இதில் பாருங்கள், முதலாவது ஓல்னு சொல்லி கிடக்குது பாருங்கள். அதை டிக் பண்ணுங்கள். அதை டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சில பெர்மிஷன்கள் கேட்கும். அந்த பெர்மிஷனில் எல்லாத்துக்கும் எலோவ் பண்ணுங்கள். எலோவ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த பெர்மிஷன் எல்லாம் ஓகே ஆயிடும். ஓகே ஆகினோன்னா அதன் பிறகு உங்களோட லொக்கேஷனை எனேபிள் பண்ண சொல்லி கேட்கும். அதையும் நீங்கள் ஒன் பண்ணி விடுங்க. உங்களோட லொக்கேஷனை நீங்கள் ஒன் பண்ணி விடுங்க. இது கட்டாயம் லொக்கேஷன் ஒன் பண்ணணும். அது மட்டும் இல்லை, அடுத்த உங்களோட பெர்மிஷனில் வைஃபையை ஒன் பண்ண சொல்லி கேட்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த பாருங்கள், எனேபிள் வைஃபைன்னு சொல்லி கேட்குது. உங்களோட வைஃபையை நீங்கள் ஒன் பண்ணினா காணும். ஆனால் கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வைஃபை ஒன் பண்ணியிருந்தால் காணும். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற, இப்போ நான் இந்த ஃபோனும் இன்னொரு ஃபோனும் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு ஃபோன்லேயும் இதே செட்டிங்கை தான் நீங்கள் செய்யணும். ரெண்டு ஃபோன்லேயும் இதே மாதிரி செட்டிங்கை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகேயாக இருக்கும். இந்த வைஃபையை நீங்கள் ஒன் பண்ணினா காணும். நீங்கள் வைஃபையை கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே இதில் இருக்காது. ஸோ அந்த வகையில் நீங்கள் வைஃபையை ஒன் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதன் பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். பிரேக்கில் இதில் பாருங்கள், ஆல்வேஸ் கனெக்ட்னு சொல்லி இருக்குது. மெட்ட கனெக்ட் ஒன்லி திஸ் டைம்னு சொல்லி இருக்குது. இதில் மூணு ஆப்ஷன். அடுத்து டிஸ்கனெக்ட். நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன்டா டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் இதை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேலை ஆல்வேஸ் கனெக்டாக கொடுக்குறோம். கனெக்டாக கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வரும். இப்போ இந்த மற்ற ஃபோனையும் இதோட கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ மற்ற ஃபோனோட டிஸ்பிளேயும் உங்களுக்கு ஷோ ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுவும் ஷோ ஆகினோன்னு உங்களுக்கு நான் எப்படி ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறேன். அந்த ஃபோன்லேயும் இதே செட்டிங்கை நீங்கள் செஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, இப்போ நம்ம மற்ற ஃபோனையும் நான் ஒன் பண்ணிட்டேன். அதுலேயும் இதே மாதிரி செட்டிங்கை செஞ்சோன்னே இந்த மாதிரி ஷோ ஆகும். அதாவது வலது பக்கம் இருக்கிற ஃபோனோட டிவைஸ் இடது பக்கத்தில் இருக்கிற ஃபோனுக்கும், இடது பக்கத்தில் இருக்கிற டிவைஸ் வலது பக்கத்தில் இருக்கிற ஃபோனுக்கும் கேட்கும். நீங்கள் எந்த ஃபோனை கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோனுக்கு கனெக்டாக கொடுங்க. கனெக்டாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கனெக்ட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது ஃபெயில் கனெக்டு ரெண்டு வருது. சரியான முறையில் கனெக்ட் கொடுத்தா தான் அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். இல்லைன்னு சொன்னால் எரர்ன்னு சொல்லி வரும். ஓகே, இப்போ நான் திரும்ப ரிட்டர்ன் கனெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே அக்செப்ட் பண்ண சொல்லி கேட்குது. அதையும் அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணோன்னா பாருங்கள், இது ஓப்பன் ஆகுது. அதாவது இடது பக்க ஃபோனை நான் வலது பக்கத்தில் இருக்க ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் இடது பக்கத்தில் இருக்க ஃபோனை நாங்கள் எந்த பக்கத்துக்கு எங்கே கொண்டு போய் வச்சாலும் அதில் ஷோ ஆகிற எல்லாமே எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது முதலாவது உங்களுக்கு கேமரா யூஸ் பண்ணுறது. அடுத்து இது ப்ரீவியூ பார்க்குறது. அதாவது ப்ரீவியூ என்ன மாதிரின்னு சொல்லி. அடுத்து டைமர் நீங்கள் டைமிங் அதில் செட் பண்ணி விடலாம். அடுத்து ஏங்கிள், வைட் ஏங்கிள், லேண்ட்ஸ்கேப் அந்த மாதிரி இந்த கேமரா உங்களுக்கு திரும்பக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளாஷையும் இந்த வலது பக்கத்தில் இருக்க ஃபோனில் இருந்து ஆன் பண்ணி கொள்ளலாம் ஃப்ளாஷை. அடுத்தது பாருங்கள், கீழே பாருங்கள் ஜூம் பட்டன். இதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம். கூட்டி குறைச்சி ஜூம் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஜூம் பட்டன். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு சவுண்ட் பட்டன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் சவுண்டை ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி கொள்ளலாம். அடுத்த சைட்டில் பாருங்கள், உங்களுக்கு சேவ். அதில் சேவ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரியில் போய்ட்டு இது சேவ் ஆகும்.
சேவ் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து இதில் இருக்க ஃபங்க்ஷன்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட கேலரிக்கு போய் இது சேவ் ஆகும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதான் வீடியோ. இப்படி தான் இந்த மாதிரி தான் நாங்கள் செட்டிங்களும் வந்து செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரையில் நன்றி, வணக்கம், பாய் பாய்.